எல்லோருக்கும் வணக்கம். 20-2-2019 வெள்ளிக்கிழமை ஆன்மீக அமுதம். நேயர்களே, இன்று 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பணமழை. கடைசி வரை வீடியோ பாருங்க. இன்றைய உத்திரட்டாதி நட்சத்திர கோவில் ரகசியம் பார்ப்போம். முதலில் நண்பர்களே, இன்று 3 ராசிக்காரர்களுக்கு பணமழை கடைசியாக நான் சொல்லப் போகிறேன். கடைசி வரை வீடியோ பாருங்க. இன்று கோவில் ரகசியத்தை பார்த்துவிட்டு கடைசியாக பார்ப்போம். இன்று 108 திவ்ய தேச கோவில் ரகசியத்தை பார்ப்போம். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் கோவில் பரிகாரம் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்பெருமானின் அருளும் குருவருளும் உங்கள் அனைவருக்கும் நினைவாக இருக்கட்டும். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நம் தமிழ் மாசி திங்கள் 8ஆம் திருநாள். இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரமும் திருதியை திதியும் இணைந்து சித்த அமிர்த யோகமாக மலர்ந்திருக்கிறது. ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திர மண்டலத்திலேயே மிகவும் ஆழமான ஞானம் கொண்ட ஒரு நட்சத்திரம். ஒரு சிறு குழந்தையிடம் இருக்கும் அமைதியும் அதே சமயம் ஒரு முதியவரிடம் இருக்கும் பேரறிவும் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தின் ஐதேவதை அகிர்புதையன் என்று அழைப்பதுண்டு. ஆழ்கடல் நாகம். ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்குமோ அதே, ஆனால் உங்கள் உள்ளே எத்தனையோ ரகசியங்களும் முத்துக்களையும் ஒழித்து வைத்திருக்குமோ அதுபோல இந்த நட்சத்திரத்தில் சக்தியும் அபாரமானது. குண்டலின் சக்தியின் குறியீடாகவே இந்த நட்சத்திர தேவதையை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று இந்த நட்சத்திர தேவதையை நாம் மனதார நினைத்தால் நம் உள்ளுக்குள் இருக்கும் பயம் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும். நண்பர்களே, இந்த நட்சத்திரத்தின் குறியீடு ஒரு மஞ்சத்தின் பின்பகுதி அல்லது ஒரு மரக்கட்டில். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நாம் அடையும் ஓய்வையும் அமைதியையும் குறிக்கிறது. அதே போல இந்த நட்சத்திரத்திற்கு உகந்த மரம் வேப்ப மரம். வேம்பு எப்படி கசப்பாக இருந்தாலும் உடலுக்கு நன்மை தருகிறதோ அதே போல இன்று நாம் செய்யும் சில கடின உழைப்புகள் எதிர்காலத்தில் நன்மை நமக்கு இனிமையான பலன்களை தரும். இன்றைய நிறம் ஊதா அல்லது கருநீலம். இந்த நிறம் ஆடைகளை அணிவதோ அல்லது ஒரு ஊதா நிற மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பதோ உங்களுக்கு மிகுந்த நேர்மறை ஆற்றலை வழங்கும். நண்பர்கள், இந்த இனிய நன்னாளில் நாம் தரிசிக்க வேண்டிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மகாபலிபுரம் ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவில். நண்பர்களே, எவ்வளவு அற்புதமான தலம் இது! பொதுவாக பெருமாள் பால்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் இங்கே இந்த கடற்கரை ஓரத்திலே வெறும் தரையிலேயே வெறும் மண்ணில் சயனித்திருக்கின்றார். புண்டரீக மகரிஷி என்ற ஒரு பக்தருக்காக அவர் கொண்டு வந்த தாமரை மலர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வயதான முதியோர் வடிவில் வந்து தரையிலேயே படுத்து காட்சியளித்த தலம் இது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அலைகள் தாளாட்டும் வங்க கடலோரத்தில் வீற்றிருக்கும் இந்த பெருமாளை இன்று நாம் மனக்கண்ணில் தரிசிப்போம். இது கடலோர தலம் என்பதால் உங்கள் மனக்கவலைகளை அலைகளோடு அலைகளாக கொண்டு சென்றுவிடும் ஆற்றல் கொண்டது. இன்று இந்த தலத்திற்கு சென்று ஸ்தல சயன பெருமாளை நிலமங்கை தாயாரையும் தரிசிப்பது ஜாதக ரீதியான தடைகளை நீக்கும். ஆனால் அனைவராலும் இப்போது மகாபலிபுரம் செல்ல முடியாது அல்லவா? கவலைப்படாதீர்கள். உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருந்த இடத்திலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய பலகாயத்தை சொல்லுவேன். இன்று மாலை உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு விஷ்ணு ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு தாயாருக்கு மல்லிகைப்பூவோ அல்லது தாமரை மலரோ வாங்கி சமர்ப்பியுங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை மனமுருக சொல்லுங்கள். ஆன்மீக செல்வங்களே, இன்று பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 8ஆம் தேதி. இன்று காலை 9:19 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய நாள் தனவரவு யாருக்கு அமோகமாக இருக்க போகிறது என்று நாம் பார்ப்போம். இன்று சந்திரன் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு காற்று ராசியான மிதுனம், துலாம் மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு பணப்பெட்டியை திறந்து வைக்கப் போகின்றார். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவருக்கு இன்று எதிர்பாராத தனலாபம் உண்டு. அதே போல் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தால்
சனியின் ஆதிக்கம் பெற்ற பூச மாசம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கர்மா நீங்கி உழைப்பிற்கான ஊதியம் இரட்டிப்பாக கிடைக்கும் நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் மீன ராசியில் அமர்ந்திருக்கும் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் வராத கடன்கள் வசூலாவதற்கும் வழிவகுப்பார். இன்று பணவரவு தடையில்லாமல் இருக்க மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்குங்கள். தனலாபம் தானாக வரும். வணக்கம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். நன்றி.